இந்த அருமையான இந்த மாலை பொழுதில் இந்த உங்கள் மத்தியிலே நான் நிற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு ஜான் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தை நடத்துகிற அன்பு பாஸ்டர் மற்றும் அந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கழுதையை கொண்டுனாலும் கர்த்தர் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த நாளில் இந்த கூட்டத்துக்கு ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாரா என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட தியானிக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 42வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் குருடராக தான் இருக்கிறோம் இல்லை? சில நேரத்தில் நம்ம போகிற வழி தெரியாமல் இருக்கிறோம், எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்குறோம். ஏதாவது இந்த மாதிரி கூட்டம் போட்டு நம்ம போகிற வழியை காண்பித்து கொடுத்தா தான், ஐயோ நம்ம இந்த ரூட்டில் போயிட்டுருக்குறோமா, தப்பான ரூட்டில் போகிறோம், நம்ம மாற்றி போகணும். இன்னும் நிறையா கூகுள் பே வச்சே இன்னும் போயிட்டுருக்குறோம், கூகுள் மேப்பை வச்சு இல்லையா? ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கூகுள் மேப் இது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை வச்சு போனோம்னா என்றைக்குமே வழி தவறவே மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கூகுள் மேப்பை நம்பி போய் எத்தனையோ பேர் ஆற்றுல விழுந்துருக்காங்க. நானே ஒரு தடவை திருநெல்வேலி போயிட்டு ஒரு இடத்துல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கடைசியில் இருட்டில் போய் நின்று பார்த்தா, இறங்கி பார்த்தோம்னா ஒரு ஆற்று பாலத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ரோடே இல்லை, அங்கே கொண்டு போய் விட்டுருச்சு. ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை கைவிடாது இருப்பேன். ஒரு கிளியர் கைடன்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். இதற்கு ஆண்டவர் ஆதாரமாக எதற்காக இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னார். ஏன் என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாக்கப்பட வேண்டும்? ஏன் எனக்குள்ள இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறார்? அது இருளாவே இருந்துட்டு போட்டும், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த காலத்து அது யூத்தெல்லாம் கேட்டிங்கன்னா இருட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறாங்க. ரூமில் லைட்டு போட்டால் போட விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ லைட் ஆஃப் பண்ணுங்க, ஒரு மாதிரி இருக்குது. அந்த இருட்டிலே இருந்து இருட்டில் இருக்கணும்னா நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் அது நடக்குது. அந்த இருட்டு தான் பிடிக்குது. இருட்டிலே இருந்தா என்ன? ஏன் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்க விரும்புகிறார் என்று சொல்லி நம் வேதத்தை கொஞ்சம் திருப்பி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம், அதில் 1, 2, 3 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி. கர்த்தர் ஏன் இருளை வெளிச்சமாக்குறாரு அப்படின்னா, நம்ம எழும்பி பிரகாசிக்கும்படி அவர் அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எழும்பி பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர், ஒரு இவாஞ்சலிஸ்ட், இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து, இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? கர்த்தர் இந்த வார்த்தையை வாழ்க்கையில் செய்ய போறாருன்னு சொன்னார். அந்த நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது நான் இந்த வசனத்தை வாசித்து பார்த்துட்டு இந்த 3வது வசனம் எனக்கு கொஞ்சம் இடிச்சுது. என்ன அப்படின்னா, உன் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க? அது நடந்து வராங்க.
ஏன் நடந்து வராங்க அப்படின்னதுக்கு அந்த சகோதரர் ஒரு காமெடி பண்ணார். காரில் வந்தால் காரை நம்ம ஆளுங்க பிடுங்கிட்டு விட்டுருவாங்க, அதனால் நடந்து தான் வருவார் அவர் அப்படின்னு. இப்போ இந்த காரியம் மட்டும் ராஜாக்களை எப்படி நம்மகிட்ட வர முடியும், ராஜாக்களை எப்படி கர்த்தர் நம்ம இடத்துல அழைக்க முடியும்னு எனக்கு சந்தேகத்தில் இருந்தாலும் நான் விசுவாசித்தேன். இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் ஊழியமே ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவராலே கூடும் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன். ஆனால் சொன்ன நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு அநேக ஸ்டேட்டில் இருந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லி என்னை பார்க்கும்படிக்கு கர்த்தர் அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு பெரியவர், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். அதனால தான் இருளை உங்களிடத்திலிருந்து அவர் நீக்க விரும்புகிறார். இருளை நீக்கிட்டு அவர் ஒளியாக நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது நீங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார், அதற்காகவே நம்மை அபிஷேகித்திருக்கிறார், அதற்காகவே நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம இப்படியே சும்மா நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே சபைக்கு போனோமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/4 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசினோமா, அப்படியே வசனத்தை கேட்டோமா, போகிற வழியில் மட்டன் எடுத்து நல்ல பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு படுத்து தூங்கினோமா, அடுத்த நாள் வேலைக்கு புறப்பட்டு போனோமா, அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம அதுக்காக அழைக்கலை, நம்ம எழுந்து பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஏனால் என்னை எழுப்பினவர் ஒளியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை எழுப்புகிறவர் ஒளியாயிருக்கிறார். நான் மரண தருவாயில் இருக்கும் பொழுது என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி விட்டவர் ஒளியாயிருக்கிறார். அவர் மகிமையாயிருக்கிறார். எனவே என்னையும் அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். வேதத்தை நீங்கள் இன்னும் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியல? ஏன் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்துக்கு மேல என்னால் போக முடியல அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். என் கர்த்தரே என்னை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் பிரகாசிப்பிக்க முடியும், நம்மளை வேற யாருமே பிரகாசிக்க பண்ணவே முடியாது. இன்னும் பாருங்க, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்பொழுது எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். நம்ம எழும்பணும், அவர் பிரகாசிப்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் எழும்புறீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனமே அதான், நீ எழும்பு, நீ எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பு. நீங்கள் நினைக்கலாம், ஐயா நான்லாம் சொல்லி யாரையா கேட்க போறா? நான் பாடல் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எனக்கு நிறைய கிரிட்டிசிசம். ஏன்னா எனக்கு பாடவே தெரியாது. அதுதான் அதில் பியூட்டி. மைக்கை பிடிச்சி ஏதாவது ஆராதனை நடத்துகிற அப்படின்னா முடிஞ்ச உடனே ஒரு 2 பேர் வந்து சொல்லிடுவாங்க, ஐயோ நீ எல்லாம் பாடுறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராகவே எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் பாடலை பாடி நான் ஃபஸ்ட்டு சிடி ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கள் காலனி, எங்கள் சொந்த காலனி, நாங்கள் குடியிருக்கிற காலனியில் ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தயவு செய்து இந்த சிடியை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி ஆராதனை நடத்தி அந்த சிடியை விற்றேன். எனக்கு அன்றைக்கி விற்ற சிடி எவ்வளோ தெரியுமா? 0. எத்தனை? 0. ஒருத்தர் கூட வாங்கலை. ஆனால் சும்மாவாது எடுத்துகிட்டு போங்கய்யா, அதையும் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா யாருமே அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 52 பாடல்களை ரிலீஸ் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 6வது ஆல்பம் நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன், 7வது ஆல்பம் ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நான் சில நேரத்தில் யோசிப்பேன், ஆண்டவரே என்னை கொண்டு நீங்கள் எதையாவது செய்ய முடியுமாப்பா? அப்போ சில பேர் எங்கிட்ட வந்து பேசுவாங்க, எங்கிட்ட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவாங்க, பிரதர் நீங்கள்
பாட்டெல்லாம் நல்லா தான் எழுதுறீங்க, உங்கள் லிரிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, டியூனும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் இதெல்லாம் யாராவது ஒரு நல்ல பாடுற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை போடலாமே அப்படிம்பாங்க. அது வரைக்கும் நல்லா தானேயா பேசிட்டு வந்த, இந்த கடைசியில் என்னையாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கலாம் போல இருக்கும். அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏன் நல்லா பாடுறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பாட்டை கொடுக்க வேண்டியது தானே, ஏன் எனக்கு கொடுத்தாரு? கரெக்ட் தானே நான் கேட்டது? எத்தனையோ பேர் நல்லா பாடுறாங்கன்னா ஏன் அவங்களுக்குலாம் ஆண்டவர் பாட்டு எழுதுகிற கிருபையை கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஏன் கொடுக்குறாரு? அப்போ நான் பாடி ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிறது அவருடைய சித்தம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் ஆத்துமாக்களை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, எனக்கு என்ன, நான் சொல்லி அவங்க கேட்க போகிறாங்க? கிடையாது, கிடையாது. சில ஆத்துமாக்களை உங்களுக்காக கர்த்தர் நியமித்து வைத்திருப்பார். உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார், உங்களை கனப்படுத்துவார். இன்றைக்கு கூட எதற்காக நாம் பிரகாசிக்கணும், என்ன காரியங்கள் நம்மை பிரகாசிக்க பண்ணும்? எத்தனை பேர் பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்கு? சில பேருக்கு ஃபுல்லாக இருக்கு, சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கு, சில பேருக்கு இன்னும் கொஞ்சம், சில பேருக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, ஒரு கூட்டத்தில் இத்தனை தரத்து மக்கள் காணப்படுறோம் பாருங்களேன். ஆதி அப்போஸ்தலர் சபையில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீ வாசிச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணாங்களாமா? அப்போ அந்த 120 பேருக்குமே 100% ஆசை அபிஷேகம் பெற்றுக்கணும்னு. எத்தனை பர்சன்ட்? 100%. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் கையை தூக்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு எவ்வளோ வாஞ்சை இருக்குன்னு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சில பேர் தூக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள பயங்கர வாஞ்சையாக இருக்கும். சரி, இப்போ திரும்பவும் நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்கு? குட்டி தம்பி, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் நம்ம குடும்பத்திலே நம்மளை ஒதுக்குவாங்க பார்த்துங்க. இல்லை, நம்ம குடும்பத்தில் அப்படி ஒதுக்கியே வைப்பாங்க. நம்ம சொன்ன எடுபடாது. நம்ம சொன்ன இவன் சொல்கிறதெல்லாம் எவன்டா கேட்பான்? வெளியே 1000 பேர் கேட்டு ரட்சிக்கப்பட்டு இருப்பான், குடும்பத்துக்குள்ளே கேட்க மாட்டான். குடும்பத்தில் நம்மளை வச்சு காமெடி பண்ணி விட்டுருவானுங்க. இல்லை, இன்னும் நம்ம கணவன் மனைவி சுத்தம், கொஞ்சம் பேசாமல் இருப்பா அப்படின்ட்டு ஒன்று இவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, உங்களை கொண்டு தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் நிமித்தம்தான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வரும், அதை வெளிக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களை பிரகாசிக்க பண்ணும் பொழுது நீங்கள் வெளிக்கு கொண்டு வருவார். அப்போ சொல்லுவாங்க, உங்களை வெறுத்தவர்கள், உங்களை புறமே தள்ளினவர்கள் வந்து சொல்லுவாங்க, நீ இல்லைனா இந்த காரியம் நடந்திருக்காது, நீ இல்லைனா இந்த காரியத்தில் மகிமையாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும் பொழுது தான் நீங்கள் யோசிப்பீங்க, அன்னைக்கு அந்த பிரதர் சொன்னார் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் சாட்சியாக நிற்க ஆசை? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்துவார். சரி, இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது எது நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் எழுதுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நாம். அப்போ முதல்ல நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற காரியம் என்னது? ஏன் சந்தேகத்தோடயே சொல்றீங்களே? சத்தமா தான் சொல்றது. ஜீவ வசனம், இந்த கர்த்தருடைய வார்த்தையே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தன்னுடைய வார்த்தையை அதிகமாய் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த வார்த்தையே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. நீ வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோசே கிட்ட ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை முதலாவதாக கொடுக்கிறார்.
பற்றி எரிகிற முச்செடிக்கு முன்பதாக மோசே போய் பணிந்து நிற்கிறான். அந்த முச்செடியிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ள மறுக்கிறான். முதலாவது அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள மறுக்கிறான். அநேக சாக்கு போக்கு சொல்றான். ஐயோ, எனக்கு கொன்னவாயி பேச வராது, இல்லை எனக்கு பயமா இருக்கு, நாங்க ஒரு ஆளை கொன்னு போட்டு வந்துட்டேன், நான் திரும்ப போனா என்னைய முடிச்சிருவாங்க. என்னென்ன சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்றான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணிக்கிறான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரத்தில் இதையே தான் பண்றோம். நான் முதல்ல 998 ஆண்டவருடைய அழைப்பை நான் பெற்றேன். ஆண்டவர் சொன்னார், நீ பீகாருக்கு உடனே புறப்பட்டு போ. அப்போதான் நான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன். பீகாருக்கு ஒரு சரியான எனக்கு லீடிங், அது கரெக்டான லீடிங். அந்த டைமில் நான் உடனே என்ன பண்ணேன், பீகாருக்கு புறப்பட்டு நான் போயிட்டேன். எனக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, ஏது பண்ண போகிறேன்னுலாம் தெரியாது. ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய செய்தி 2-3 கேட்டேன். நீட்டாக போயிட்டேன். ஒரு வருட காலம் பீகாரில் நான் ஒர்க் பண்ணேன். அகஸ்டின் அண்ணன் கூடவே இருந்து அந்த கேம்பஸில் ஒர்க் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அநேக காரியங்கள் தெரிந்து. ஊழியம் என்றால் என்ன, மிஷனரி தரிசனம் என்றால் என்ன, மிஷனரிகள் எப்படி பணித்தலங்களிலே வேலை செய்கிறார்கள், அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது. இன்னைக்கு நம்மளாம் சம்பளத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிஸ்னஸை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க, வருமானத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அங்கே கர்த்தருடைய காலில் விழுந்தாதான் எல்லாமே கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. பணத்தை சார்ந்தல்ல, அந்தஸ்தை சார்ந்தல்ல, மனிதர்களை சார்ந்தல்ல, கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு பெரிய கூட்டம். அதுதான் மிஷனரிகளின் கூட்டம். அவர்கள் பிள்ளைகள் இங்கே படிப்பாங்க. எங்கே படிப்பாங்க? சந்தோஷ் வித்யாலயா அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது. அரக்கோணத்தில் ஒரு இடம் இருக்குது, இங்கே படிப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. தான் பிள்ளை சாப்பிட்டுதா, இல்லை உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்குதா, எதை குறித்து கவலை கிடையாது. அவங்களுடைய கவலையெல்லாம் இன்னைக்கு ஆத்துமாவுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு நற்செய்தி சொல்ல முடியும், இன்னைக்கு எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள இழுத்துட்டு வர முடியும். அவங்க எண்ணமெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஸோ இதை நான் அந்த இடத்துல போய் நான் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு அதே போல நமக்கும் நிறைய நேரத்தில் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அந்த அழைப்பை வாங்கிறதுக்கு மறுக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எழுந்து பிரகாசிக்க முடியல. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை காட்டிலும் எனக்குன்னு ஒரு சித்தத்தை நான் ஏற்படுத்தி அதை முன்பதாக வைத்து நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா 2-வே கம்யூனிகேஷன் இருக்கணும். எப்படி இருக்கணும்? 2-வே கம்யூனிகேஷன். 2-வே கம்யூனிகேஷன்னா என்ன? ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறோம், நம்மளும் பேசணும், அங்கே இருக்கிறவங்களும் பேசினாதான் நம்ம எதுக்காக பேசுகிறோமோ அதனுடைய காரியம் நிறைவேறும், இல்லையா? இல்லைன்னா நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ வீட்டில் நடக்கிற மாதிரி மனைவி பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க, கணவன் பட்டா அப்படின்ட்டு அது எந்த ரிப்ளையுமே இருக்காது, இல்லையா? கடைசியிலான மனைவி மாதிரி விட மாட்டாங்க, சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அது கேட்டுச்சா கேட்கலையா அதெல்லாம் கவலை கிடையாது. சரி, அந்த மாதிரி போயிடும். அப்போ ஹெல்த்தி கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்றத அவங்க கேட்கணும், அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். இதுதான் ஜெபத்தினுடைய தனித்தன்மை. இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபத்தில் உட்கார்றோம். ஆனா கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருங்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கிறதுல நம்ம செலவிடுவதில் நாம் பின்தங்கி காணப்படுகிறோம். சரி, நம்ம தான் ஜெபிச்சிட்டோம்ல, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வாருங்க. அவர் செஞ்சிட்டாரு. ஆனால் என்ன செஞ்சிருக்காரு, எப்படி அந்த ஆசீர்வாதத்தை, எப்படி அந்த ஜெபத்திற்கு உண்டான பதில நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வார்த்தை தான் உனக்கு வழிகாட்டியா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த வார்த்தை தான் நமக்கு வழிகாட்டி. ஏன்னா இந்த வார்த்தையில் அவ்வளவு மேட்டர் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் காலையில் எப்பவுமே
நான் இதை சொல்லுவேன், இந்த வேத புஸ்தகம் 1400 வருடங்களாக எழுதப்பட்டது. எத்தனை வருஷம்? சும்மா ஒரு வருஷம் 2 வருஷத்துல இல்லை, 1400 வருடங்களா பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதில் 2500 தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. அதில் 2000 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியாச்சு. இன்னும் 500 தான் நிறைவேறணும். அது இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. இதில் 140 பேர் சேர்ந்து எழுதின புத்தகம் தான் இந்த வேதம். இந்த 140 பேர்ல ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்காத அநேகர் உண்டு, ஒருத்தரை ஒருத்தர் அறியாதவர்கள் அநேகர் உண்டு. 3 லாங்குவேஜஸ்ல இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. 3 continents and 3 languages. இத்தனை இந்த வேதமும் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுது. இது அப்படியே இந்த வேதத்தை முழுசா படிச்சு ஒரு சம்மரைஸ் பண்ண சொன்னா ஒரே ஒரு காரியம் தான் வெளிப்படும். என்னன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், கர்த்தரை நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். முடிஞ்சு போச்சு. இந்த ஒரே மெசேஜுக்கு தான் இத்தனை பெரிய வேத வசனம் 1400 வருடமாக நமக்காக எழுதப்பட்டது. இந்த வேதத்தை நம்ம எத்தனையோ பேர் படிச்சு அதனுடைய அன்பை ருசிச்சிருக்கிறோம். இன்னும் ருசிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் யார் போய் சொல்லுவா? இந்த வார்த்தையை யார் எடுத்துக்கிட்டு போவா? எப்படியாவது வேதத்தை எப்படியாவது ஒரு 4 பேர்த்துட்டு சொல்லிடணுமே. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனசு தாங்க காரணம். நான் காருண்யாவில் வேலை செய்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி நான் ப்ரொஃபஸரெல்லாம் வேலை செய்யலை. ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ சீனியர் அக்கௌண்டன்ட். 25வது வருடம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். செப்டம்பர் அடுத்த மாதம் வந்து 25 வருஷம் முடியுது. டிஜிஎஸ் அங்கிள் இருக்கிற காலத்துலேருந்து நான் அங்கிள் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கிள் நடத்தின பவர் மினிஸ்ட்ரி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்தே கர்த்தர் என்னை இந்த ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். என்னால் சொல்ல முடியும், நான் வேலை பளு எனக்கு கம்மின்லாம் கிடையாது. என் மனைவியும் ஒர்க் பண்ணுறா. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இப்போ அவள் ஹெட்டாக லீட் பண்ணிகிட்டு இருக்கா, டெப்யூட்டி ஹெட்டாக இருக்கா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒர்க்லோடு கம்மியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்த போல அங்கேயும் ஆள் குறைச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேலை ஒரு ஆள் ரிட்டையர்ட் ஆக அவங்களுடைய ஒர்க்லோடு அப்படியே ஷேர் ஆகிட்டே இருக்குது. எங்களுக்கு ஒர்க்லோடு கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதே டைமில் ஊழியமும் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு வேலை அதிகமாயிருச்சே, என் குடும்பம் பெருசாயிருச்சே, என்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா, கர்த்தருடைய வார்த்தை நான் சுமந்து செல்ல முடியுமான்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நான் நிறைய நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கேன். கிளாஷ் ஆகும்போதெல்லாம் ஒன்று ஆஃபீஸில் கிளாஷ் ஆகும், இல்லைன்னா ஃபேமிலியில் கிளாஷ் ஆகும். இப்படி கிளாஷ் ஆகும்போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய ஊழியம், இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணும்படி எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பேலன்ஸ் பண்ண எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த 3ஐயுமே நான் செய்ய ஆசைப்படுறேன். என் குடும்பத்தை நான் நடுத்தருவில் விட எனக்கு விருப்பம் இல்லை. அதே போல் வேலையை ஏனோ தான் நான் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் சாட்சி இழந்து போயிடுவேன். அதே சமயத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான இந்த ஊழியத்தை நான் இழந்து போக விரும்பலை. நான் 3ஐயுமே உண்மை முத்தமாய் செய்ய விரும்புகிறேன். எனக்கு அதற்கேற்ற கிருபையும் ஞானத்தையும் கொடுங்கன்னு எத்தனையோ ஒரு ஆண்டவர் சமூகத்தில் நான் அழுதேன். கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அண்ணன் கேட்கும்போது கேட்டாங்க, நீ எப்படி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வாரம் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஊர் ஊரா? ஏன்னா போன வாரம் 3 நாள் ஹைதராபாத், அதுக்கு முந்தின வாரம் நாகர்கோயில், இன்னும் அடுத்த வாரம் பாண்டிச்சேரியில் 2 நாள், கடலூர். இப்படி வாரம் நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னா அப்போ குடும்பத்தோட நீ எப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்? கர்த்தர் அதற்கான நாளை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை விட்டு வெளியே வர்றதுக்கும் நிறையா கேள்விக்குறிகள். ஐயோ, நான் எப்படி விட்டுட்டு வர்றது? ஒன்றுமே இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அழைத்து வருவார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஜீவ வசனம் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது என்று சொல்லி பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். சரி, நம்ம எப்படி என்ன பார்த்துட்டு இருந்தோம்? மோசையை குறித்து பார்த்துட்டு இருந்தோம். சரி, இந்த மோசைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது முதலாவது மோசை என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை வாங்க மறுக்கிறார். இந்த பொறுப்பை தட்டி கெடுக்கிறார். ஐயோ, இந்த வார்த்தை எனக்கு கொடுக்காதீங்க, என்னால் இதை செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு அது இதுன்னு எல்லாம் நொண்டி சாக்கியும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் உனக்கு இது குறையா இருக்கா, இந்த நான் இதை தரேன், இதுல பிரச்சனையா இருக்கா, இந்த இதை வச்சுக்கோ. ஐயோ, அவங்க போட நம்ப மாட்டாங்க. ஐயா, அப்படியா? நான் நம்புறதுக்கு ஒன்று பண்றேன், உன் கோலை கீழே போடு,
பாம்பா மாறும். கையில் எடு, திரும்ப கோலா மாறும். உன் கையை உள்ள விடு, வெளியே எடு, குஷ்டரோகம் மாறும், மறுபடியும் உள்ள விட்டு எடு, சொஸ்தம். இதெல்லாம் எதற்காக கர்த்தர் கொடுத்தார்? எப்படியாவது நீ போயிரு, இந்த சுவிசேஷம் அங்க அறிவிக்கப்படணும். அதற்காக உனக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லு, அதுக்கு நான் உனக்கு ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் அதே தான் சொல்றாரு. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? போதும், நான் தயாரா இருக்கேன், அது மட்டும் போதும். உனக்கு தாளந்து இருக்கா, டேலண்ட் இருக்கா, இல்லை அது இருக்கா, இது எதுவுமே தேவையில்லை. ஆயத்தமா இருக்கீங்களா? அது மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. இப்போ மோசே எப்போ சரி ஆண்டவரேன்னு சொன்னானோ, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டானோ, மோசே குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ள ஊழியக்காரன். ஏன் அந்த சாட்சி எப்படி பெற்றார் தெரியுமா? அவர் அந்த வார்த்தையை எங்க போனாலும் முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தாருங்க. அல்லேலூயா. முதலாவது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த வார்த்தையை அவர் வாங்கிட்டாரு. வாங்கி அந்த நீங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கையில் ஒரு கோல் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கையில் ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோலில் எழுதிடுவாங்களாமா அந்த 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 வார்த்தை. அந்த கோல் அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆமென். அவங்க கையில் கோல் வச்சிருக்காங்க அப்படின்னா, யாக்கோபு சொல்றான், நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இரு பரிவாரங்களோடு நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, வெறும் கோல் அப்படின்னா வெறும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மட்டும்தான் நான் எடுத்துட்டு போனேன், ஆனா இப்போ 2 பரிவாரத்தோட வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த மோசே என்ன பண்றாரு, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை என்கிற அந்த கோலை கையில எடுத்துக்கிட்டு அவர் போகிறார். யாரை பார்க்க போறாரு? பார்வோனை பார்க்க போறாரு. அப்ப கர்த்தருடைய கோலை முதலாவது நம் கையில் எடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாரா, முதல்ல அதை வாங்குங்க, கையில் அதில் வாங்குங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் நடத்துவார். அந்த கோலை எடுத்துட்டு போறான், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துட்டு போறான். நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது லூக்கா 5வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில், சீமோன் இரா முழுதும் அவன் வலையை போட்டு மீன் ஒண்ணுமே ஆகப்படலை. அப்ப இயேசு வந்து சொல்றாரு, நீ ராமுழுதும் பிரயாசப்பட்டியா, சரி அது உன்னோட மாம்சத்தில் பட்டுட்டப்போ ஒன்றும் கிடைக்கல, ஆனா இப்ப நான் சொல்ற இடத்துல நீ வலைய போடு, இப்போ நான் சொல்ற இடத்துல நீ வலைய போடுன்னு சொல்றாரு. பேதுரு அதுக்கு மறுக்கவே இல்லை. அந்த இடத்துல போட்டான், அவன் வலை கிளியத்தக்கதாய் மீன்களை அள்ளினான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம் கையில் எடுக்க வேண்டும். அதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அதை நம்ம அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை எடுத்துட்டு போறான். யாத்திராகமம் 4வது அதிகாரம் ஆண்டவர் சொல்றார், இதை நம்புவதற்கு இதுவே அடையாளம். நீங்க 5வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்புவதற்கு, தரிசனமானதை நம்புவதற்கு இதுதான் அடையாளம். இந்த வார்த்தை தான் அடையாளம். உங்களை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அடையாளம். 2வது பாருங்க, அந்த கோல் அவன் என்ன பண்றான், முன்பதாக பிடித்து செல்லுகிறான். எங்க பிடிச்சு செல்றான்? முன்பதாக. நம்ம கோலை முன்னாடி பிடிச்சிட்டு நடக்கணும். முதல்ல கோலை கையில எடுக்கணும். 2வது என்ன பண்ணணும், கோலை முன்னாடி பிடிச்சிட்டு நடக்கணும். அந்த கோல் தான் நமக்கு வழிகாட்டி, அந்த கோல் தான் நமக்கு வெளிச்சம் காட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 16:8 எழுதுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் கோலை நான் கையில் பிடிச்சிருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா நிற்கிறேன். என்னுடைய கால் 2, இது ஸ்ட்ராங் இல்லைன்னா 3வதா கர்த்தருடைய வார்த்தை. அது என்னை பலப்படுத்தும், அதை தாங்க. நான் உழுக போனா அது என்ன தாங்கும், நான் சறுக்க போனா அது என்ன தாங்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை முன்னாடி வச்சு நடக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அதை முன்னாடி வைக்கிறான், சமுத்திரம் 2ஆய் பிளக்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே அழகாக எழுதியிருக்கிற, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இந்த கோல் 2வது எதற்கு உதவுது? முதல்ல இந்த கோல் எதுக்கு உதவுதுன்னா, நீங்க கர்த்தருடைய நாமத்துல தான் வரீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கோல் உதவுது. 2வது, இந்த கோல் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற தடைகளை கிழித்து செல்வதற்காய் உதவுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தர்
கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிசாசு வைத்திருக்கிற தடைகளை என்ன பண்ணுதாமா? கிழித்து செல்லுகிறது. ரெண்டா பிளந்து அதன் வழியாய் நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடிகிறது. அதுதான் இந்த இரண்டாவது கோல். மூணாவது மோசே என்ன பண்றாரு? அந்த கோலை கையில எடுத்துக்கொண்டு மலையின் மேல் நிற்கிற அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும் பொழுது அந்த மோசே அந்த மலையின் மேல் ஏறி அந்த கோலை தூக்கி நிற்கிறார். அப்படியே கையை தூக்கி நிற்கிறார் கோலோட. ஆனால் தாங்கி பிடிக்கிறதுக்கு வேற 2 பேர். அந்த கோல் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது சத்துருக்கள் இங்கே சங்கடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த கோலை நாம் உயர்த்தி பிடிக்கணும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. நான் நல்லா சொல்ல முடியும் என்னால். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு வார்த்தை இல்லாமல் ஜெபிக்காதீங்க. வார்த்தை இல்லாமல் சொல்லுங்க. வார்த்தை இல்லாமல் புரியல உங்களுக்கு என்ன? வார்த்தை இல்லாமல் ஜெபிக்காதீங்க. வார்த்தையோட ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட முதல்ல வார்த்தையை வாங்குங்க, அப்புறம் அந்த வார்த்தையை கொண்டு ஜெபிங்க. அப்பொழுது நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நிறைய பேர் ஜெபிச்சுட்டு வேதம் வாசிக்கிறது ஒரு பழக்கம். அது ஒன்று. அது நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு அப்புறம் பதிலை நம்ம பார்க்கறது. பதிலை பார்த்துட்டோம்னா மறுபடியும் அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? வச்சுட்டு தான் முன்னாடி போகணும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இல்லாமல் நீங்க ஜெபிக்கவே முடியாது. கர்த்தருடைய வசனம் இல்லாமல் நீங்க ஜெபிக்கவே முடியாது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை வச்சு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். 2வது பிள்ளைக்காக நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மூத்தது ஒரு மகன், 2வது எப்படியாவது ஒரு பிள்ளை வேணும்னு 7 வருஷம் ஆயிடுச்சானா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு முறை என்னோடு கூட பேசினார். உனக்கு நான் 2வதாக ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது வரைக்கும் நான் ரொம்ப ஜெபிச்சதில்லை குழந்தைக்காக. ஆண்டவரே உம்முடைய சித்தம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலிருந்து கரெக்டாக ஒரு வாரம் நான் உபவாசித்து ஜெபிச்சேன். கரெக்டாக அந்த என் மனைவிட்ட கூட நான் அதை சொல்லலை ஆண்டவர் சொன்னதை. ஆனால் கரெக்டாக அந்த ஒரு வாரத்தின் முடிவில் என் மனைவி என்கிட்ட சொன்னா, அப்பா நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுதாங்க. அந்த வார்த்தை கொண்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கு பலன் உண்டு. அதனால தான் நான் சொல்லுவேன், வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு போதுங்க. வார்த்தையோட போங்க, கோலோட போங்க, கோலை முன்னாடி வச்சுட்டு போங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. 2வது நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற 2வது காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். கர்த்தர் இந்த நீதிமான் என்று சொல்லுகிறது யாரை என்று சொன்னால், விசுவாசிக்கிறவனை குறிக்கிறார். ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். இப்ப அடுத்தது நம்ம பிரகாசிக்க பண்ணுகிற 2வது காரியம், 1வது வார்த்தை, 2வது அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த விசுவாசம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னும் யாக்கோபு 2:23 அவளை பற்றி எழுதியிருக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இன்னும் ரோமர் 10:11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் விசுவாசிச்சானா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உனக்கு தாழ்வே உங்க வாழ்க்கையில வராதுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் என்னைக்குமே தாழ்ச்சி அடைகிறதே கிடையாது. தாழ்ச்சி அடைகிற மாதிரி வேணா இருக்கலாம். யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அவன் விசுவாசிச்சான். விசுவாசனால தான் தன்னுடைய சகோதரன்ட்ட போய் சொல்றான், தன்னுடைய தகப்பன் தாயிட்ட போய் சொல்றான். இல்லைன்னா விசுவாசிக்கலாம் அவன் சொல்லியிருக்கவே மாட்டான். அவன் விசுவாசிச்சான். ஆனா அடுத்த நாள்லயே அவன் எங்க போயிட்டான்? குழிக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரத்தில் இது நடக்குது. ஐயோ, ஆண்டவர் அழைத்தார், வாக்கு பண்ணினா, நான் விசுவாசித்தேன், ஆனா என்னுடைய சூழ்நிலை இப்படி மாறாய் போயிட்டு இருக்குது. அப்ப நான் யாருடைய சத்தத்தை கேட்டேன்?
யார் என்னோடு கூட பேசினார்? அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாதா? இப்படிலாம் கேள்வி நமக்கு நிறைய வரும். ஆனால் யோசேப்புக்கு பாருங்க, சரியான ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவன் அடிமையாக விற்கப்பட்டான். முதல்ல குழியில போனான், அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அடுத்தது அவன் குழிக்கு போறான். குழிக்கு போனதுக்கு அப்புறம் இஸ்மவேலர் கிட்ட அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அடுத்தது அவனுக்கு சிறைச்சாலை வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. கடைசியில தான் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை தரித்து அவனை மகிமைப்படுத்தினார் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். இன்னைக்கு நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு அதை பிடுங்கி நம்மளை நிர்வாணமாக்குகிறதுக்கு பிசாசானவன் சுற்றி கொண்டிருக்கிறான். எப்படி யோசேப்பை அலைய விட்டானோ, யோசேப்பை எப்படி அந்த ரட்சிப்பின் அந்த பல வர்ண அங்கே கிழித்து அவனை நிர்வாணமாய் குழியில் இறக்கினானோ, அதே போல நம்மளையும் இறக்கணுங்கிறது தான் பிசாசனுடைய திட்டம். ஏன்னா நம்ம எல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தரிசனம் பெற்றவர்கள், அப்படி சொல்லணும். என்ன எப்படி பண்ணணும்? நம்ம எல்லாம் தரிசனம் பெற்றவர்கள். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அக்கா நீங்க தரிசனம் பெற்றவங்கக்கா, அண்ணா நீங்க தரிசனம் பெற்றவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தரிசனம் பெற்றவர்கள். அதனால தான் பிசாசு நம்ம கிட்ட வரான். இவங்கிட்ட எப்படியாவது இவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரே, இதை எப்படியாவது பிடுங்கி கிழிச்சு இவனை குழியில இறக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ப்ராசஸ்ல இருக்கும். அடுத்தது அடிமையின் வஸ்திரம், அடுத்தது சிறைச்சாலையின் வஸ்திரம். இதெல்லாம் எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், கடைசியாக ராஜ வஸ்திரத்தை தரிப்பிக்கும்படி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜ வஸ்திரத்தை தரிப்பித்து ராஜ முத்திரை மோதிரத்தை உன் கையில போட்டு அழகு பார்க்கும்படி என் தேவாதி தேவன் பிரியப்படுகிறார். இன்னைக்கு அப்ப சொல்லுவாரு, நம்ம போய் நிற்கும் பொழுது, வாங்க வாங்க உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீதிமானை கர்த்தர் என்ன பண்றாராமா? உயர்த்தி பிரகாசிக்க பண்ணுகிறார். மூன்றாவது காரியத்தை நம்ம அதுதான் முக்கியமான காரியம். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதுல, நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்ன காரியம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருந்து பிரகாசிப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நானா எத்தனையோ காரியங்களை செய்தேன், ஆனால் அதெல்லாம் என்னை பிரகாசிக்க பண்ணலை. நானும் எவ்வளவோ மாம்சத்தில் முயற்சி பண்ணலை, அதெல்லாம் வாய்க்கலை. ஆனால் என்னைக்கு நான் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டேனோ, அன்னைக்கு தான் கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு நின்றோம். அபிஷேகத்தை நிரப்பப்படுகிற அனுபவத்தோடு நின்றோம். ஆனா அதுக்கு அடுத்த அனுபவத்திற்குள்ள நம்ம போகிறது இல்லை. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அதுதான் முக்கியமான அனுபவம். நிரப்பி யாருக்கு பிரயோஜனம்? உங்களுக்கு தான் பிரயோஜனம். உங்களுடைய பக்தி விருத்திக்கு தான் அது பிரயோஜனமாகும். நீங்க அந்நிய பாஷை பேசினா உங்க பக்தி என்ன ஆகும்? விருத்தி அடையும். ஆனா பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படும் பொழுது அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது, நாம் பலன் அடையும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 9வது வசனம் பாருங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
நம்மெல்லாம் பிரகாசிப்பிக்கணுங்கிறது தான் அவருக்கு ஆசை. அதனால தான் ஆண்டவர் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மனுஷனை படைக்கும் பொழுது எப்படி படைச்சாரு? தன்னுடைய சாயலாக படைத்தார். ஹல்லேலூயா. அது அழகான ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனில் நான் அது ஒன்று வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, Genesis 1:26 and 27, translation for translators on the version. Then God said, now we will make human beings that will be like us in many ways. I want them to rule over the fish in the sea, over the birds, over all the livestock, domestic animals, and over all the other creatures that scurry across the ground. So God created human beings that were like him in many ways. He made them to be like himself. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சாயலாக அப்படிங்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களோட அவருடைய வல்லமையோட தான் நம்மளை படைச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் மண்ணினாலே மனுஷனை என்ன பண்ணாரு? டிசைன் பண்ணாரு. மண்ணினால மனுஷனை என்ன பண்ணாரு? டிசைன் பண்ணாரு. எல்லாத்தையும் வார்த்தையிலே சொல்லிட்டு வந்தார். இருள் அப்படியே வெளிச்சமாகட்டும்னாரு. டக்குன்னு வெளிச்சம் உண்டாகுச்சு. சூரியன் உண்டாகட்டும், நிலம் உண்டாகட்டும், நட்சத்திரங்கள் உண்டாகட்டும், வேற என்ன பூமியில் இருக்கிற எல்லாமே உண்டாகட்டும், புல் பூண்டுகள் எல்லாத்தையும் வார்த்தையில் கமெண்ட் பண்ண அங்கே எல்லாம் உருவாகிட்டே இருந்துச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் என்ன பண்ணாரு? அவர் மண்ணினால் அப்படியே உருவாக்கிட்டார். தன்னுடைய சாயலாக உருவாக்கிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா அது என்ன இருக்கும்? மனுஷன் ஆயிருக்குமா இருக்காதா? ஆயிருக்கு. ஆனால் என்ன பண்ணாரு? அவர் குனிந்து தன்னுடைய நாசியின் சுவாசத்தை மனிதனுக்குள்ளே அவர் ஊதினார். அவன் அப்பொழுது ஜீவ ஆத்மாவானான். ஏன் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கிறாரு? இன்னொன்று பாருங்களேன், வார்த்தையை பிதாவானவர் தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை நடப்பிக்கிறார். இதுதான் பூமியை அவர் ஆதியாகமத்திலே அவர் படைத்த ரகசியம். அதுதான் அவர் சொன்னவன அப்படி உண்டாகலை. அது எப்படி உண்டாகுச்சு அப்படின்னா அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. அப்போ தேவனுடைய பிதாவினுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டது. அந்த வார்த்தை இயேசுவாய் இருந்தது. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பிடித்து கொண்டு போய் அந்த காரியத்தை செயலாக்கமாக்கினார். இன்னைக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதே மெத்தடு தான், வேற மெத்தடே இல்லை. அன்னைக்கு எப்படி ஆண்டவர் உருவாக்குனாரோ இன்னைக்கும் அதே மெத்தடு தான் வச்சிருக்காரு. அதுக்கு தான் அந்த ஜீவன் நமக்குள்ள வச்சாரு. அப்ப பிசாசு பார்த்தான், என்னடா இவன் மனுஷன் ஒருத்தனை படைச்சிருக்காரு, இவனுக்கு தேவனை போல எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. இவனை இப்படியே விட்டோம்னா நமக்கு மேலே போயிடுவான். அதனால விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் பார்த்தான். ஆதாம் ஏவாள்ல யார் வீக்கா இருக்காங்கன்னு பார்த்தான். யார் வீக்கா இருந்தா? யாரு? ஏவாள். சரி, ஏவாள் வீக்கா இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஏவாள்கிட்ட வந்தான். ஏவாள்கிட்ட வந்து கேட்டான். என்ன கேட்டான்? இந்த சகல விருட்சத்தின் கனிகளையும் தேவன் உன்னை புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? அப்படி சொன்னார் ஆண்டவர்? அப்படியே சொன்னார் அவரு? அப்படி சொல்லல. இன்னொன்னு என்னன்னா, அவன் பர்டிகுலரா அந்த மரத்தையும் குறித்து அவன் பேசல. இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரான்னு அவன் கேட்கலாம். அவன் எப்படி சுத்தி வரான் பாருங்க. அவன் தான் தந்திரசாலி. அவன் சகல விருட்சத்தின் கனியும் எப்படி பிட்ட போட்டு இவகிட்ட எப்படி பிட்டு வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். உடனே நம்ம அக்கா உடனே என்ன சொன்னாங்க? சீ உனக்கு தெரியாது போ. அப்படிலாம் அவர் சொல்லலை. இந்த மரத்தோடைய கனியை மட்டும்தான் புசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வாயிலிருந்தே உளறிட்டால முடிஞ்சு போச்சு. அதை தான் அவனை எதிர்பார்த்தான். அப்படியா? இல்லையே, அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டேன்னா உனக்கு உன் கண்கள் திறக்கப்படுமே, நீ கடவுளை போயெல்லாம் ஆயிருவியே. அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஏற்கனவே கடவுளை போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். உடனே ஏவாள் பார்த்தா அந்த பழத்தை பார்த்து அது அழகாக இருந்தது. கண்களுக்கு அழகாயும் புசிப்புக்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பறித்து கடிச்சா. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? இதை புசிக்கும் நாளிலே நீ
சாகவே சாவாயின்னு ஆண்டவர் எதை சொன்னார் அப்படின்னா மரணத்தை குறித்து அவர் சொல்லலை. அவர் மாறாக அவர் என்னத்தை சொன்னார் என்று சொன்னால், இந்த டெத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் ஃப்ரம் லைஃப் அப்படிங்கிறது மீனிங். நீங்கள் டிக்ஷனரி அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். டெத் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் ஃப்ரம் லைஃப். நீ இதை சாப்பிட்ற நாளில் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவ. என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவ. அதுதான் சொன்னார். இதை சாப்பிடும் நாளில் நீ என்ன பண்ணுவ? என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவ. ஆண்டவர் சொன்னார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய, நான் உனக்குள்ள இருந்தாதான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசுக்கு தந்திரமா தெரிஞ்சனால தான் இந்த ஜீவன் அவன் பறிச்சான், ஏமாத்தி. இந்த மீறுதல் பாவம் உள்ள வந்தது. அப்போ கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் விலகி போனார். மனுஷனை விட்டு அவன் சாதாரண மனுஷன் ஆயிட்டான். அது வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவன், அங்கே தண்ணி பாயட்டும், அங்கே சிங்கத்துக்கு சாப்பாடு ஒழுகட்டும், இங்கே பழங்கள்லாம் பறிச்சு அப்படி இங்கே வந்து உட்காரட்டும் அப்படின்னு அவன் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானாவே ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ அவன் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த அவன் உழைச்சி சாப்பிட வேண்டிய அந்த சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ இருந்தே ஒரே ஒரு காரியம்தான், இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஜீவனை எப்படி வைக்கணும், இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஜீவனை எப்படி நான் ரிஸ்டோர் பண்ணுறது. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் 1400 வருடமாக பிளான் பண்ணி இந்த வேதம் எழுதப்பட்டது. இந்த மனுஷனுக்குள்ள எப்பொழுது இந்த ஜீவனை வைக்கணும், இவனை எப்படி பிரகாசிக்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்து நமக்காக அவர் மரித்தார், சிலுவையில் தொங்கினார். சிலுவையில் தொங்கும் பொழுதே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் அவர் பிதாவானவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? இயேசு மேலே வச்சுட்டு அவருக்குள்ள இருந்த ஜீவனை தூக்கி என்ன பண்ணிட்டாரு? நம்மக்குள்ளே வச்சுட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு கர்த்தரே ஊதி ஜீவனை கொடுத்தாரு. இன்னைக்கும் ஆண்டவர் வந்து அதை கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா வாஞ்சை, தாகம். தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணுமா, இன்னைக்கு கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையானுமே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரட்டும். அப்படி வரும் பொழுது, அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்களும் இயேசுவை போல செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். அப்போஸ்தலர் 38வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் 10:38 எடுத்து வாசிங்க. ஆண்டவராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம சகலத்தையும் செய்ய வைக்கிறவர். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா என்னுடைய பலவீனம், என்னுடைய பயம், என்னுடைய கலக்கம், என்னுடைய சந்தேகம், என்னுடைய அவிசுவாசம் அதற்கு தடையாயிருக்கா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, தயவு செய்து நீங்க வந்துருங்க, தயவு செய்து நீங்க இறங்கிருங்க, தயவு செய்து நீங்க எனக்குள்ள வந்துருங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுங்கப்பா. இனி என்னுடைய சுய சித்தம் அல்ல, பிதாவுடைய சித்தம் எனக்குள்ள நிரப்பப்படட்டும். நான் சிறுகணும், நீர் எனக்குள்ள பெருகணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே நான் சிறுகணும், என் சுயம் சிறுகட்டும், என்னை குறித்து நான் போட்டிருக்கிற திட்டமெல்லாம் இன்னைக்கு அழியட்டும். இன்னைக்கு பிதாவானவர் என்னை குறித்து என்ன வச்சிருக்கீங்க அது மாத்திரம் என் வாழ்க்கையில் நிரம்பரட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பு
எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். இது வல்லமையை தரித்து கொள்ளுகிற நேரம். ஹல்லேலூயா. யாருமே மௌனமா இருக்கக்கூடாது, யாருமே மௌனமா இருக்க வேண்டாம். இது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற நேரம். இது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய மகிமை இறங்குகிற வேலை, இது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற வேலை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னால முடியாதப்பா, என்னால முடியாத ஆண்டவரே. ஆமென். இளைஞர் இடைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இழந்து இடறி போவார்கள். அதில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, அப்படியே ஒப்பு கொடுங்க. இது ஆவியானவர்களுடைய நேரம். அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தை அப்படியே விட்டு கொடுங்க, உங்க வாயை அப்படியே விட்டு கொடுங்க. கர்த்தருடைய அக்கினியின் பிரச்சனை அப்படியே நம்ம நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின்படி உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார், உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய இருள் இன்னைக்கு நீங்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை உன்மேல் வைக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்குகிற நேரம் இது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற நேரம் இது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு நீங்களும் ஆவியானவர் மாத்திரமே, இன்னைக்கு நீங்களும் அப்பாவை மாத்திரம் தான். பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்க வேண்டாம். கண்களை மூடிக்கொண்டு பரலோகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. எலியா கூப்பிட்ட பொழுது இறங்கின அக்கினி இன்றைக்கு நம் மத்தியில இறங்கி வரணும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நிரப்பணும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தரே தெய்வம் என்பதை அறிவிக்கணும். ஒரு ரமணா சேகேட் பிரியாத குரமனா. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க. நெருப்பாய், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Thank you, Jesus. Amen. அப்படியே ஆண்டவருக்கு
மீட்டார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்டார். சொல்லுங்க, மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். சொல்லுங்க, ஆவியே 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 அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி உன் சுயத்தை சுட்டெரிக்கிற கர்த்தருடைய அக்கினி, உன் சுயத்தை சாகடிக்கிற கர்த்தருடைய அக்கினி. ஒப்பு கொடுப்போம் அத்தனை பேர் மேலே. ஓ அக்கினி, ஓ அக்கினி, ஓ தாங்க கூடாத ஒரு அக்கினி, தாங்க கூடாத ஒரு வல்லமை, தாங்க கூடாத ஒரு வல்லமை, உன்னை நடத்துகிற ஒரு அக்கினி, உன்னை விடுவிக்கிற ஒரு அக்கினி, பார்வோன் கையில் இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு அக்கினி. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென். Thank you Father, thank you Father. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை வறட்சிகள் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ முயற்சி பண்ணதெல்லாம் தோல்வியில முடிந்திருக்கலாம். உன் குடும்பமே உன்னை அக்செப்ட் பண்ணாம உன்னை புறக்கணித்து இருக்கலாம், உன்னை புறமே தள்ளி இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை வற்றி போன ஒரு நதியை போல மாறியதா? ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை செழிப்பாக்க வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில ஒரு ஒளியேற்ற வருகிறார். ஓ ரிமானாமா கேரு சாத்து நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. சொல்லுங்களேன், கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆமென். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆவியே, ஆமாப்பா. ஓ இயேசுவே, ஆமென். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க, அசைவாடும். ஆமென். ஹalleluya. எங்களை அனலாக்கும் ஆண்டவரே, ஹalleluya. நீ பற்ற வைத்த அந்த நெருப்புக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற தெய்வம் ஆண்டவரே.
இன்னைக்கு அநேகருடைய சிந்தையில ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுத்திருக்கிறீர். இருதயத்திலே, நினைவுகளிலே, தோற்றங்களிலே பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் எரிய வைத்ததற்காய் நன்றி, பற்ற வைத்ததற்காய் நன்றி. அதை அணையாத தீபமாய் புறப்பட்டு சென்று அநேகரை பற்றி எரிய வைக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தை இழந்து போனவர்கள் அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்பினதற்காக நன்றி. திட்டத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்க நன்றி. ஆமே, நாட்களையும் காலங்களையும் இழந்து போய் ஐயோ நான் இனி என்ன செய்வேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீ செயல்படு. ஒரு ராபா சம்தா ராபா ராம்கா ராபா ரிக்காபா ராபா ரபா ரபா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி அனுப்புவீராக. ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் தட்டி எழுப்பி அனுப்புவீராக. ஹாலையில் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்பொழுதே நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. Hallelujah, 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 hallelujah. இனி வாழ்வது உமக்காக இருக்கட்டும், சிந்திப்பது உமக்காக இருக்கட்டும். நீர் எங்களுக்குள் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஜீவ வசனம் எங்களை பிரகாசிப்பிக்கிறது, விசுவாசம் எங்களை பிரகாசிக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களை பிரகாசிக்கிறது. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம் ஆண்டவரே. இது அணையாதபடி கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை தந்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தேவதாம் மனுஷனை கர்த்தரைகள் மத்தியில் கொண்டு வந்து நீர் ஆண்டவரை பற்றி எரிய வைத்ததற்காக நன்றி. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென். அவருடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்ததற்காக நன்றி. ஆமென். ஆண்டவரை அநேகரை கர்த்தர் இந்த நாளிலே பிரகாசிக்க வைக்க நீர் எழுப்பினதற்காக நன்றி ராஜா. திருப்பினதற்காக நன்றி. மங்கி எரிகிற அனுபவங்கள் இனி வேண்டாம் என்று சொல்லி வாழ்ந்தால் இனி பிரகாசிப்பேன். இனி மங்கி போகிற காரியங்களுக்கு நான் என்னை இடம் கொடுக்க மாட்டேன். அணைந்து போகிற காரியங்களுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பிரகாசிக்கிற சுடர்களாய் ஒவ்வொருவரும் இந்த தேசத்திலே சுற்றி வர கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இந்த ஜெப கூட்டத்தை சிறமேற்று நடத்தின ஆண்டவரே, ஜெபமே ஜெபக்குழு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நம்முடைய தேவதாசனையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை அனைவரையும் ஆசீர்வதியும். பல சபைகளிலிருந்து எங்களோடு வந்து இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. பெரிய காரியங்களை சாட்சிகளாய் நாங்கள் புறப்பட்டு சென்று ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை சாதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் விளையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.